அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டர் டிகே யூடியூப் சேனல். நான் உங்கள் மிஸ்டர் டிகே. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல காருகளாக போகுது. இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா எதுவுமே சொல்ல வரல. கசகசன்னு பேச விருப்பப்படல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் எங்கே போயிட்டுருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். காங்கேயம் டு கோயம்புத்தூருங்க, அவ்வளோதான். நம்ம ரோடு வியூவெல்லாம் வேறு மாதிரி இருந்ததுங்க. ஸோ அதை கண்டிப்பாக விளாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. நம்ம விளாகில் வந்துட்டு பேசி ரொம்ப நாள் ஆகிறனால மறுபடியும் ஃபஸ்ட்டு மாதிரியே வாயெல்லாம் வந்து குளறுதுங்க. என்னென்னு தெரியல, பார்க்கணும். அதே நம்ம பேச பேச தான் வந்துட்டு அந்த ப்ராக்டிஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. இன்னும் இந்த வியூவெல்லாம் அந்தளவுக்கு இல்லைங்க. போக போக பயங்கரமாக இருக்கும். ஒரு 4-5 வியூ மிஸ் பண்ணிட்டேங்க நானே. மறுபடியும் போய் கூட இங்கே விளாக் பண்ணலான்னு தான் நினச்சேன். பட் இருந்தாலும் அந்த மாதிரி நிறைய இடத்த பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி நான் ஹைவேஸில் விளாக் பண்ணுறது இதுதாங்க ஃபஸ்ட் டைமு. நம்ம ஊருக்குள்ளார சுற்றி இருக்கிறோம், அப்புறம் டவுனுக்குள்ளே கூட ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறோம். அது பெருசாக எனக்கு தெரில. இது வந்து ஒரே ரோடு, நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ இது நல்லா இருக்குதுங்க. நிறைய பேச முடியும், நல்லா இருக்குது. என்ன நிறைய பார்த்தாங்கன்னா பரவாயில்ல, 10 பேர் பார்க்குறாங்க. ஸோ அதுவே எனக்கு பெரிய இதாக தாங்க இருக்குது, 10 பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்மளுக்கு இது ஒன்றும் வந்துட்டு இதுதான் வந்துட்டு மெயின் அப்படின்னு கிடையாது. இதை வச்சு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு ட்ரைனிங், அவ்வளோதாங்க. நான் இப்போது வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கிறேன் பேசி அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்கலாம். பஸ்ஸெல்லாம் பெருசு பெருசாக வருதுங்க. எனக்கு இங்கே ஓட்டுறதுக்கே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. இது சறுக்கி விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, கீழே விழுந்தால் தூக்கி விட்றக்கு வருவாங்களான்னு தெரியல, ஆனால் திட்டுறக்கு வருவாங்க. ஏன்டா வண்டி ஓட்டுறத விட்டு போட்டு உனக்கு என்னடா ஃபோனில் முன்னாடி மாட்டிகிட்டு போகிறேன்னு கேட்குறதுக்கு. அந்த விஷயத்துக்கெல்லாம் நல்லா வருவாங்க. நானுங்க கண்ணாடி கூட எடுத்து விடாமல் போகிறான், பின்னாடி என்ன வருதுன்னு கூட பார்க்காம. ஆனாதாங்க ஆடியோ எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, வச்சுக்கு நல்லா இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆடியோ வீடியோ எல்லாம் ஒரு அளவாக ஆவரேஜாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, டைமெல்லாம் கணக்கு வைக்கலைங்க. ஓடுற வரைக்கும் ஓட்டுட்டுன்னு விட்ருக்குறோம். நானும் பேசுகிற வரைக்கும் பேசுகிறேன், நீங்களும் பார்க்குற வரைக்கும் பாருங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்கலாம். இந்த பஸ்ஸை பார்த்தாவே பயமாக இருக்குதுங்க. பாருங்கள், 2வது பஸ்ஸு. ஐயோ, முட்டி ஏற்றிக்கிட்டே போயிடுவானுங்களாட்டு இருக்குது. இவ்வளோ வேகமாக போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வேகமாக போகலாம், ஆனால் இது வந்து பயம் பொறுத்துற மாதிரி வேகமாக போகிறாங்க. அதுதான் பிரச்சனை. ஹெல்மெட் ரொம்ப ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்குதுங்க. அந்த வியூ வந்துட்டு நம்ம வெயிட்டு தெரியாமல் இருக்கிற மாதிரி வச்சோம்னா வியூ நல்லா இல்லைங்க. ஃபோனை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சோம்னா இந்த மாதிரி இப்படி தலைகளாக படுக்க போட்டால் தான் அந்த வியூ வந்து நல்லா இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குதுங்க. விளாக் பண்ணுறவங்களாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இதுவும் ஒரு ஃபீலாக நல்லா ஜாலியாக தாங்க இருக்குது. என்ன ஹைவேஸ்ன்னு சொன்னேன், என்னடா எல்லாம் இப்படி தோண்டி போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. இது நானும் ஹைவேஸ் நம்பி தான் வந்தேன். நான் வரும்போதெல்லாம் இங்கே பயங்கரமாக இருக்குங்க வியூவெல்லாம். இப்போ பார்த்தா இப்போ தாங்க ரெடி பண்ணுறாங்க. இந்த இடத்துலையெல்லாம் வந்து அந்த செடி நட்டுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. பார்க்கலாம், எப்படியும் இந்த வேலைக்கே 5 மாதம் 6 மாதம் பண்ணுவாங்க அந்த செடி நட்டுறதுக்கு. இசுசு டிமேக்ஸ் இந்த மாதிரி வண்டியில் பார்க்குறதே ரேருங்க. அதாவது இந்த மாதிரி டிசைனுக்கு நம்ம ஊரில் தான் வேல்யூ இல்லை. ஃபாரின்லாம் இது எக்கச்சக்கமாக பார்க்கலாங்க. இதுதான் வந்துட்டு ரெகுலர் யூஸுக்கே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி.
இதுக்கு பேர் என்னன்னு தாங்க தெரில. ஒரு மாதிரி உள்ளே வந்து 4 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். பின்னாடி வந்துட்டு நம்ம பிக்கப் ட்ரக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குங்க. அட்டா சே, ஐயோ இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது ஹைவேஸில். ஓ இதுதான் விஷயமா? போடு போடு அண்ணா, வேறு லெவலு. நம்ம மெதுவாகவே போகலாங்க. ஏன்னா எனக்கு ஏதோ அன்றைக்கி டேஞ்சராக தோணுது. இதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு நாள் நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கும்போது நடுவில் கம்பியை எவனோ போட்டு அழுத்த கிழிச்சிட்டு கிடந்தேன். அந்த ஆக்சிடெண்ட்லாம் பயங்கரங்க. எப்படின்னா அந்த வீட்டில் வந்துட்டு நம்ம லைன் எழுப்போம் பார்த்தீங்களா, அந்த கம்பியை எவனோ தொங்க விட்டுட்டு போயிட்டான். நான் கொண்டு போய் அதில் கழுத்தை கொடுத்துட்டேன். பிடிச்சி இழுத்து அறுத்து ஹெல்மெட்டையும் அறுத்து அதுக்கப்புறம் கழுத்து அறுத்துதுங்க. இதெல்லாம் கொண்டு வரும். அன்றைக்கி மட்டும் நான் ஹெல்மெட் போடலிங்கன்னா என் தலையே வந்து கட்டாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. அதில் இருந்து நான் ஹெல்மெட்டு வண்டின்னு எடுத்தால் ஹெல்மெட் போடாமல் இருக்கிறது இல்லைங்க. அதெல்லாம் சொல்லுவாங்க, பக்கத்தில் தாண்டா போகிற ஹெல்மெட்டு தேவையா அப்படின்லாம். நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது. எங்கே போனாலும் ஹெல்மெட் மஸ்ட்டுப்பா. ஏன்னா நம்ம போகிறது பைக்கில் ரோடு, அது எப்படி வேணாலும் இருக்கும். ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் எவனாலும் குழியை தோண்டி வச்சுட்டு போயிருப்போம். அது எப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாதுங்க. எப்போ வேணாலும் ஆக்சிடெண்ட் ஆகலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக இருந்துக்கலாம். அதுக்குன்னு உயிர் மேலே அவ்வளோ அக்கறையா அப்படின்னு கேட்டால் உயிர் மேலே அக்கறை இல்லைங்க. ஆனால் அப்படியே வாழ்ந்து பழகிட்டேன். ஒரு மாதிரி சேஃப் ஜோன்லேயே வாழ்ந்து பழகி இப்போ திடீர்னு ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அந்த மாதிரினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க. ரிஸ்க் எடுக்கவே வந்துட்டு எனக்கு தோணலைங்கிறது மீன்ஸ் ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் பட்டுட்டு அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேங்க. சீக்கிரம் என்ன நானே சரி பண்ணிக்கணும். ஏன்னா இப்படியே இருந்தேன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க. பெருசாக யாரும் கண்டுக்கலைங்க. ஃபோனு தானே வச்சுட்டு போகிறோம் அப்படின்ட்டு மாதிரி பெருசாக எதுவும் கண்டுக்கல. ஆனால் ஒரு சிலர் காருக்குள்ளே இருக்கிறவங்களே ஒரு சிலர் வந்துட்டு யார்றாங்க அப்படின்ட்டு தான் பார்த்துட்ருக்குறாங்க. 52 ஏக்கரா. அக்கா ஸ்கூட்டியில் வர்றாங்க. இப்போ மேலே ஏற்ற போகிறாங்க. நம்ம இதில் ரைட் எடுக்கணுங்க. எனக்கு இந்த மாதிரி இடத்துல வந்தால் தான் எனக்கு பக்குன்னு இருக்கிறது. எவனாவது வந்து ஏற்றிடுவேன் நான். ஸோ இது வீடியோ கொஞ்சம் அதிகமாக போனாலும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நல்லா தாங்க இருக்கும். நான் பாட்டுக்கு பேசிட்டு வரேன், நீங்கள் பாட்டுக்கு கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கேளுங்க, பாருங்கள். ரொம்ப பிஸியாக இருந்தீங்கன்னா பார்க்கணும்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏன்னா வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. இப்படி வந்துருச்சு பார்க்கணுங்க. அருமையாக இருக்குது வியூ. இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு தெரிலங்க. ஆனால் நான் விளாக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அருமையான வியூவெல்லாம் இருந்ததுங்க. அதெல்லாம் எடுத்திருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டேன். சரி விடுங்க, அடிக்கடி வர்ற இடம் தான், பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம ஊருங்க. எனக்கெல்லாம் இது வந்து பழகி போச்சு. பெருசாக ஒரு மாதிரி டிஸ்டன்ஸே தெரியல. அடிக்கடி வர்றது தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. என் வீடியோ முழுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கே ஆச்சரியமாக இருக்குதுங்க. ஓ நம்ம பேசுகிறது பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி, அது எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஒரு ஃபீலுங்க. நல்லா இருக்குது, நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்ன ஆசைன்னா வந்து காரில் வந்து ட்ராவல் பண்ணணுங்க. அது நல்லா இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா பைக்கு கூட கம்பேர் பண்ணும்போது கார் வந்து எனக்கு தெரிஞ்சு ஈக்குவலாக இருக்குதுங்க. பைக்கில் வந்துட்டு அந்த நல்லா ஒரு மாதிரி ஜாலியாக போகலாம். இருந்தாலும் சேஃப்டின்னு பார்க்கும்போது பைக்கை விட கார் நல்ல சேஃப்டிங்க.
அது எப்படி சொல்கிறது, நம்ம சேஃப்டி ரேட்டிங்காக இல்லாத காரில் போனாலும் கூட நம்ம பைக்கில் போகிறத விட காரில் போகிறது சேஃப்டி தாங்க கண்டிப்பாக. சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கார்லேருந்து தப்பிச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு. எப்பவும் சொல்கிற மாதிரி தாங்க, என்னால் எடிட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து எடிட் பண்ணுறக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க. நான் இப்போ அந்த வீடியோ எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஃபோன் வந்துட்டு பார்க்குறதுக்கு தான் 4 கேமரா மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தா ஒரே கேமரா தான். அந்த ஒரு கேமராவில் வந்துட்டு அதுவும் 12 மெகா பிக்சலே என்னமோ தாங்க போட்டிருந்தாங்க. 13 மெகா பிக்சல் அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரிலிங்க. ஆனால் வந்து அது பெருசாக கிளாரிட்டி இருக்காது. அதை விட என்ன பிரச்சனைனா, இந்த வீடியோவை முழுசாக நான் ஒரு எடிட்டிங் ஆப்பில் போடும்போது அது அப்படியே வெளியில் வந்துடுங்க. எதுவுமே பிரச்சனை, அதாவது என்ன பிரச்சனைனே தெரியாது. அந்த வீடியோ எடுத்து அந்த ஆப்பில் போடும்போது சுத்தமாக அப்படியே வெளியில் வந்துடும். இந்த ஆப்பை யூஸ் பண்ணவே முடியாதுங்க. அந்த மாதிரி இருக்கிறனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி நம்ம எடிட்டே பண்ண வேண்டாம். ஆக்சுவலாக வந்துட்டு நான் கண்டிப்பாக இப்போ எடிட் பண்ணி தான் அந்த வீடியோவை போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து லாங்காக போகும்போது டக்குன்னு எடிட் பண்ணணும், எல்லாமே டக்குன்னு பண்ண வேண்டியதாக இருக்குங்க. அதுக்காக இது ட்ரைனிங்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இதை பேசுகிறது மட்டும்தான் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்குதுங்க. என்ன பேசுறது தெரியாமல் எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்கிறேன். டாட்டா ஏஸ் அருமையான வண்டி, நம்ம ஊர் வண்டி, நல்ல ராசியான வண்டிங்க. எனக்கு இந்த பஸ்ஸுகளை பார்த்தா ஏன்னே தெரியலைங்க, ரொம்ப பயமாக இருக்குது. கொண்டு வந்து ஏற்றுற மாதிரியே வரானுங்க. பாருங்க, இவன் என்னை கொல்லாம் போகமானே ஊரை வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குதுங்க பாய். ஐஃபோன் லோடு பிடிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்த என்னால் மறக்க முடியாது பிராண்ட்ஸ், அளப்பற ஸ்டார்டிங் பிராண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டோட ஆளை பார்க்குறக்கு இங்கே தாங்க வந்தோம். ஆளுன்னு சொல்ல முடியாது, அவன் ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னான். இருந்தாலும் என்னென்னு புரியலைங்க எனக்கே. அடுத்தது இந்த ரோட்டில் தாங்க அடிக்கடி பஸ்ஸு வருது. அதுவும் வந்து ப்ரைவேட் பஸ்ஸு தாங்க அதிகமாக வருது. ப்ரைவேட் பஸ்ஸை பார்க்கணுன்னா இந்த சைடு வந்துருங்க, காங்கிட் சைடு அருமையான வண்டிகளெல்லாம் பார்க்கலாம். அவன் பாருங்க என்ன வேகம் போகிறான்னு. இது பார்த்த ஈச்சர் மாதிரி தாங்க இருக்குது, ஆனால் அது என்ன எஸ்எம்எல்னு போட்டிருக்குது. 10 நிமிஷம் போகிறங்க பாய், கம்மி என்னதுங்க பாய். இப்போ நீங்கள் என்னங்கண்ணா கூட யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட பேசிட்டு போகிற மாதிரி விளாக் பண்ணலாங்க. தனியாக பேசுனா வந்துட்டு எனக்கு அந்த இப்போ தான் அந்த ஸ்லாங்கே வந்துருக்குது. 5-6 வீடியோ போட்டு இப்போ தான் வந்து என்னோடய ஸ்லாங் வந்துருக்குதுங்க. நான் பேசுகிறது நார்மல் தான், இப்படி வாங்க போங்கன்னு தான் பேசுவேன். ஆனால் வந்துட்டு அந்த வைப்பில் பேசுகிறது வந்து எப்போவாவது ரேராக தாங்க பேசுவேன். அந்த வைப்பில் பேசுகிறது தான் வந்து எல்லாருக்குமே பிடிக்குது, எனக்கு அது தாங்க பிடிக்கும். பாருங்க அடுத்தது வந்துட்டான் பாருங்க, கறிக்கடை பாய். பாருங்க எத்தோடு வண்டி மெதுவாக ஓட்டுறத விட்டு போட்டு அழைச்சி பிடிச்சிட்டு போகிறான். பாருங்க நானே 60ல் போயிட்டுருக்கிறேன், அந்த வண்டி பாருங்க, அந்த பச்சை கலர் வண்டி எத்தோடு போகுதுங்க. அவனை ஒரு 70-80 ரூபா வேணாட்டு இருக்குதுங்க. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க எனக்கு. அது அவங்க சம்பாதிக்கணும், அதெல்லாம் ரெண்டாவதுங்க. இருக்கிறவனு கொண்டுட்டு தான் சம்பாதிக்கணுமா இத்தனை வேகம் போய் ஏறி நின்றுக்கிறதாட்டுக்குதுங்க. அந்த இது மேலே எக்ஸிலேட்டர் மேலே அழுத்தி பிடிச்சிட்டு போகிறது. அது இந்த ரோடுகள்லாம் நல்லா இருந்தால் பரவாயில்லைங்க, பூரா தோண்டி வச்சுக்கிறானுங்க. இதில் போய் வேகமாக போய் இது பண்ணாட்டி என்னன்னு தான் கேட்குறேன். சரி விடுங்க, அதை பற்றி பேசினா நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது. பார்த்திங்கன்னா பொங்கலூரே வந்தாச்சுங்க, அருமையாக போச்சுவாங்க. பொங்கலூர் எனக்கு இதில் போகிறதுக்கே பயமாக இருக்குதுங்க. வண்டி நல்லா இருந்தாலும் கூட பரவாயில்ல, வண்டி நமக்கு ஒரு லொடக்கட்டி வண்டி வச்சுட்டு நம்ம வடுற பாடு இருக்குது.
ஒரு நல்ல வண்டி ஒன்று வாங்கணுங்க. நல்ல வண்டி ஒன்று பார்த்து வச்சுருக்கிறேன். அது காசு இல்லைங்க, அதனால் வாங்கலை. நான் காசு இருக்கும்போது வாங்கிக்கலாம்னு. அது லோன் போட்டு வாங்குறது பிரச்சனை இல்லைங்க. லோன் போட்டு வாங்கிட்டு அப்புறம் அது கட்டணுமே சொல்லிட்டு நம்மளுக்கு இது பண்ணிகிட்டு இருக்கோன்னு. இப்போதைக்கு ஒரு வண்டி இருக்குது, நமக்கு முக்கியமாக தேவைப்படும் போது லோன் போட்டு வாங்கிக்கலாங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். ஸோ காய்ஸ், அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சது எந்த ஊர் இப்போ தான் சொன்னேனே, பொங்கலூர். நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் நம்மளுக்கு இது வந்துடுனுங்க. இதுனா நம்ம பல்லடம். கொஞ்சம் தூரம் போகணும். இந்த ரோட்டில் வந்துட்டு நான் பஸ்ஸில் வந்திருக்கிறேங்க சின்ன பையனாக இருக்கும்போது. பஸ்ஸில் வரும்போது இது வந்துட்டு ரொம்ப தூரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். வர தான் தெரிஞ்சது, ஓ இவ்வளோ பக்கமாக தான் இருக்குதா அப்படின்னு. எப்படின்னா எங்கள் பொண்ணாக்கா நீங்கிறா. ஐயோ சரி இதை மட்டும் விட்டுருங்க. எங்கள் ஊருக்குமே எங்கள் மாமா ஊருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர். அந்த 60 கிலோமீட்டரும் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த 60 கிலோமீட்டர் பெருசாக தெரியல. ஏதோ ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போகிற மாதிரி தான் ஒரு ஃபீலு. ஆனால் 60 கிலோமீட்டர் தான் போகிறோம். ஆனால் வந்து கொஞ்சம் நம்ம பெருசாகும்போது இந்த ரோடெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியுதுங்க. சின்ன பையனாக இருக்கும்போது எதுவுமே தெரியாதாச்சு, எங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்களா அப்படின்ட்டு உட்காந்து வருவேன். எல்லோரும் அப்படி தான் இருந்துருப்பீங்க, எனக்கு தெரியுது. ஓ வெயில் போட்டு கொன்று எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ், கண்ணு கூசுது. வீடியோவில் எப்படி தெரியுன்னு எனக்கு தெரியாது. அழுத்தி முடிச்சுட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அளப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 60 போயிட்டுருக்குறோம். அருமையாக போகுதுங்க. நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, வைப்ரேஷன் இல்லை, உள்ளேயும் பெருசாக காற்று வரலைங்க. அதாவது பெருசாக தான் காற்று வரல, என் தலையை தள்ளிகிட்டு இருக்குது. எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2.5 கிலோ தலையில் கமுத்திட்டு வர்றேங்க. ஃபோன் ஒரு 1/4 கிலோ, ஃபோன் மவுண்ட்டு ஒரு 100 கிராம் அந்த மாதிரி வருங்க. அப்புறம் இந்த மைக்கு அது இதுவும் சேர்த்துனா, எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஃபோனோட சேர்த்துனா அது ஒரு 1/2 கிலோங்க. அப்புறம் நம்ம ஹெல்மெட் வந்து ஒரு 1.25 கிலோ வரும்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 2.5 அது அவ்வளோ அந்த ரேஞ்சுக்கே வருதுங்க. 2.5 கிலோவை கமுத்திக்கிட்டு ஒரு 50 கிலோமீட்டர் போகிறதெல்லாம் சின்ன சோழி கிடையாதுங்க. பேசாமல் நம்ம ராலியில் வச்சுக்கிறேன்னா லாரியில் விளாக் பண்ணலாங்களா? அருமையாக இருக்குது. நல்லா மேலே உட்காந்துட்டு மொட்டை பாடியில் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குங்க. அருமையாக வியூவெல்லாம். இதெல்லாம் என்னங்க வியூ, மேலே உட்காந்துட்டு பார்க்குற மாதிரி இருக்குங்க வியூ. அருமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு கூட போகணுன்னு வச்சுக்கோங்க. அதுவும் இந்த சிட்டிக்குள்ளார போனோம்னா வியூ வேறு மாதிரி இருக்குங்க. மேலே டாப்பில் உட்காந்துட்டு போகலாம். ஏன்னா பஸ்ஸெல்லாம் கூட பாதிக்கு தான் உட்காந்துட்டு இருப்போம். அதே ராலியில் யோசிச்சு பாருங்கள், முக்கால்வாசிக்கு போயிடும் மேலேயே. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குங்க ராலிலேலாம் போனோம்னா. அருமையாக இங்கேருந்து பார்த்தா அருமையாக தெரியுதுங்க. அந்த சாந்தி மஹால்னு சொல்லிட்டு நல்லா இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலிமுள் காடுங்க. எப்படி சொல்கிறது, 2 சைடு வேலிமுள் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் ஒரு 5 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டரே வர மாட்டேன்னு தெரியுதுங்க. 5 கிலோமீட்டர். இந்த பக்கம் ஒரு 5 கிலோமீட்ரு, இந்த பக்கம் ஒரு 5 கிலோமீட்ரு. எப்படி போனாலும் வந்துட்டு வேலிமுள் காடு தாங்க இருக்குது. வேலிமுள் காடுனால சின்னச்சோழி கிடையாதுங்க. அதுக்குள்ள யாராவது இருந்தாலுங்க கண்டுபிடிக்க முடியாதுங்க. இப்போ வந்து வெட்டி அந்த வேலிமுள்ளெல்லாம் வேரோட பிடுங்கிங்க. இப்போ மறுபடியும் 2வது தலைஞ்சிக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா தமத்துண்டு இருக்குது. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோதான், பயங்கரமாக இருக்குது. இது இந்த பக்கம் அதெல்லாம் பஸ்ஸில் நின்று உட்காந்துட்டு பார்க்கும்போதுங்க அது அப்படி இருக்குது. இப்போலாம் கம்மியாகி போச்சுங்க. போன தடவை வந்துட்டு இதில் வரும்போது பார்த்திங்கன்னா என்ன ஆகி போச்சுன்னா, இது எல்லாம் செடி வரிக்கிட்டு இருந்தானுங்க, ரோடு போட்டுருந்தாங்க. அதனால் பக்கத்தில் ஒரு ஊர் வழியாக போயிங்க, ஊருக்குள்ளார ஊர்னு வந்தோம். அந்த ஊரை பார்த்திங்கன்னா சின்ன ஊர் தாங்க, நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. எப்போவுமே சின்ன ஊர் நல்லா இருக்குங்க கிராமத்தை பொறுத்த வரைக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கிராமத்தில் சின்ன ஊராக இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். கிராமமே வந்து பெருசாக இருந்ததுன்னா அதுவும் வந்து நல்லா தாங்க இருக்கும். ஆனால் சின்ன ஊர் அளவுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு பெரிய ஊரில் இருக்காதுங்க.
கண்ணெல்லாம் எரியுது ஃப்ரெண்ட்ஸ், கழுத்து வலிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரம் கட்டி உட்காந்துட்டு வரேன். என்னங்க பண்ணுறது, விளாக் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபுல்லாக பெரிய ட்ரிப்பு போகும்போது இதெல்லாம் ஒரு வழியே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நான் ஸ்டாப்பாக ஒரு 100 கிலோமீட்டர் ஓட்டுற மாதிரிலாம் இருக்குங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக 100 கிலோமீட்டர் ஓட்டும் போது நீங்களே யோசிச்சு பாருங்கள். எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சேஃப்டியாக ஓட்ட முடியும். இல்லைனா வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு சைடு இழுக்குதுன்ட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ஃப்யூச்சர்லேயும் கூட ஒரு பிரச்சனை வரலாம். ஓ, இப்போவும் அதே ரோட்டில் தாங்க போக போகிறோம். அந்த சின்ன ஊருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தாங்க போக போகிறோம். ஓ நோ, கொஞ்சம் பிரச்சனையாக தாங்க இருக்குது இந்த ஊருக்குள்ளார உள்ளே பூந்து வர்றதுக்கு. ஒரே ரோடாக இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, பூரா போட்டு இப்போ இந்த ரோடு இருக்கிறனால மாற்றி விட்டாங்க. இந்த ரோடு இல்லைன்னா அங்கே என்ன பண்ணியிருப்பானுங்க, அதை பண்ணிட்டு போக வேண்டியது தானே. நீ போய் சுற்றிட்டு வருவானுங்க. நான்லாம் பரவாயில்ல, பைக்கு அவன் பாருங்க அத்தை சோட்டு பஸ்ஸே, அவன் அத்தனை வேகமாக போகிறான் பாருங்க, உருட்டிட்டு போகிறான். சரி காய்ஸ், நான் இதோட வந்துட்டு விளாகை என் பண்ணிக்கிறேன். காற்று ரொம்ப ஓவராக இருக்குதுங்க. இந்த காற்றுல என்னால் விளாக் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை மெயின் ரோடு வரைக்கும் அப்படியே விளாக் பண்ணிக்கிட்டே போகிறேன். மெயின் ரோடு முடிஞ்சதையும் பார்த்தீங்கன்னா விளாக் ஆஃப் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நான் இன்னொரு விளாக்லேருந்து ஆரம்பிக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது எனக்கு தெரிஞ்ச டைமிங் ஓவர் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே போட்டேன்னா என்னால் அப்லோடு பண்ண முடியாது. ஸோ இந்த ஊரை தாண்டுற வரைக்கும் விளாக் பண்ணிட்டுங்க. இது என்ன ஊருன்னு தெரியலைங்க, தெரிஞ்சால் சொல்கிறேன், ஒரே நிமிஷம். ஊரே அமைதியாக இருந்திருக்கும், ரோடை மாற்றி விட்டு போட்டு. ஓ, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்ததுன்னா நல்லா பாட்டு கேட்டே போயிருப்பேங்க. பாட்டுலாம் போயிடுச்சு. அந்த பைக் ரைடு வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகும்னா பாட்டு இல்லாமல் ஆகாதுங்க. எப்போவுமே ஹெட்செட்டோ ப்ளூடூத் ஸ்பீக்கரோ ஏதாவது ஒன்று நம்ம கேட்குற மாதிரி ஏதாவது. ஓ, இதுதாங்க மாதப்பூர், அதாவது இதுதான் ஊர். நீங்கள் மெயின் ரோட்டில் வந்துட்டு மாதப்பூர்னு போர்டு பார்த்துருக்கலாம், ஆனால் இதுதாங்க ஊர். ஓ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குதுங்க. விளாக் பண்ணுறக்கே வந்துட்டு என்னடா அப்படின்ட்டு இருக்குது. இவன் யாரா போகவும் மாட்டேங்கிறான். பைபாஸ் பிடிச்சிட்டே போதுங்க, அவன் போட்டு அழுத்தி பிடிச்சிட்டு போயிடுவான். நம்ம அப்புறம் மெதுவாக போய்க்கலாம். இப்போவே எனக்கு இப்போ கொஞ்சம் பெரிய பைக்காக இருந்திருந்தது அப்படின்னா இப்போ நடக்கிறதே வேறங்க. வாங்கிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்குவோம், எல்லாம் வாங்குவோம். பாருங்கள், எதை பார்த்தா பயமோ அதுதான் இங்கே நிறையா வருது. பஸ்ஸு, எனக்கு அந்த லாரி மேலே இருந்த பயம் கூட இப்போ போயிடுச்சுங்க. அதுலேயே போய் ஃப்ரெண்ட்ஸு கூட பழக்கிட்டானுங்க. இப்போ பார்த்தா புதுசாக பஸ்ஸு மேலே பயம் வந்துருச்சுங்க. தண்ணியில் கண்டன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பெரிய உருவங்களை பார்த்தா பயம். அது ஏன்னு தெரியலைங்க. சின்ன வயசுலேருந்து வீட்டில் சொல்லி அதை பயமுறுத்தியே வளர்த்தி கடைசியில் எங்கேயாவது போகணுன்னா கூட இதாக இருக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சொல்கிறத யாரையுமே கேட்காதுங்க தயவு செஞ்சு. வீட்டில் சொல்கிறத கேட்கறத நிறுத்திட்டோம்னாலே நம்ம பாதி நல்லா இருக்கிறோம்னு அர்த்தங்க. பொழைச்சிக்கலாம். அதாவது நார்மலாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கிறாங்க அந்த மாதிரினா வீட்டில் சொல்கிறத கேட்குறது நல்லது தான். அவங்களும் வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவங்ககிட்ட இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் வந்துட்டு
நார்மலான ஒரு வீட்டிலேருந்து வர்றவங்க தயவு செஞ்சு உங்களோட சொந்த முயற்சியில் வர்றது தான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. இப்போ நானே முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறேன். நானே நீ வந்துட்டு பெரிய ஆளாகலையே பார்த்தீங்களா. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம 4 பேர்த்துக்கு சொல்கிற மாதிரி நம்ம வருவானுங்க. அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வர்றதை வந்துட்டு நம்ம எந்த வேலையுமே செய்யாமல் நம்மளுக்கு காசு கிடைக்கிற மாதிரிங்க அது வந்து ரொம்ப தவறான விஷயம். எதுவுமே நம்மளோட ஐடியாவை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அது குட்டுங்க எப்போவுமே. கீதா பேக்கரி நல்ல ஃபேமஸான பேக்கரிங்க அதுதான். நான் எப்போ வந்தாலுமே இந்த பேக்கரியில் மட்டும் கூட்டமே குறையாதுங்க. எப்போவுமே வந்துட்டு மிஞ்சி போனால் ஒரு டேபிள் ஃப்ரீயாக இருக்குங்க, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் நைட்டே எந்த மணிக்கு வந்தாலுமே இந்த பேக்கரியில் மட்டும் கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு அங்கே விஷயம் இருக்குதுங்க. அதுதான். சரி காய்ஸ், நான் மெயின் ரோடு வந்துட்டேன். விலாகை கட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். சரிங்க, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போது வண்டியை ஓரம் கட்டுறதுக்கு எங்கேயும் இடம் இல்லைங்க. பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அசோக் லைலாண்டு சர்வீஸு, பாரத் பென்ஸு எல்லாம் பார்த்தீங்களா, எல்லாம் நம்ம ஊருக்காரனுங்களாம் பெரிய ஆளுக்குது. அவ்வளோதாங்க. ஓ யாரென்ற புயல் வந்தாலும் அது போது. ஓகே காய், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லாம் பார்க்குறீங்க. பார்த்ததுக்கு இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் யாரும் பார்த்துருக்க மாட்டேங்கிறது தெரியும். சப்போஸ் அந்த ஒரே ஒரு ஆள் இவ்வளோ நேரம் பார்த்துருந்தான் அப்படின்னா ரொம்ப 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 நன்றிங்க. ஸோ இந்த இடத்த தாண்டிட்டு கொஞ்சம் தூரம் போய் பல்லடத்தையெல்லாம் தாண்டிட்டு அப்புறம் வ்ளாக் பண்ணுறேங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் டேஞ்சராக தான் எனக்கு தோணுது. இதோட வ்ளாகை எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், அடுத்த வ்ளாகில் பார்ப்போம். ரொம்ப நன்றி.